வணக்கம் நண்பா, நான் உங்கள் லாசோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுக்கு ஒரு வித்தியாசமான கண்டென்ட். அதாவது நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் காதலியோட எப்படி இந்த இமேஜை வச்சு நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 6:9 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மீடியாவை கிளிக் பண்ணிக்காங்க. மீடியாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணணும். அதனால் பேக்ரவுண்டுக்கு போய்ட்டு நான் ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டு போய் எடுத்துக்காங்க. இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்காங்க. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றிக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணணும். அதனால் மீடியாவுக்கு போய்ட்டு ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துக்காங்க. நான் இப்போதைக்கு ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இமேஜை கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ராப் பண்ணிட்டு இந்த இமேஜை கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துக்காங்க. சென்ட் டு பேக் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து மறைஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துக்காங்க. ஸ்க்ரீனில் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கலர் ஒன்று செட் பண்ணுங்கள். இந்த கலரோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க. அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கலரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜூம் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு இது வந்து ஸ்க்ரீனில் மாற்றிக்கங்க. பிளண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீனில் மாற்றிக்கோங்க. ஸ்க்ரீனில் மாற்றிட்டு மறுபடியும் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு ஒன்று வந்து ஓவர்லே அனிமேஷனில் போய்ட்டு செகண்ட் ஒன்று கொடுத்துக்காங்க. இன்னொன்று டூப்ளிகேட் பண்ணுங்க பார்த்தீங்களா, அது வந்து தேர்ட் ஒன்று கொடுத்துக்காங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய லோகோ வந்து செட் பண்ணிக்காங்க. செட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஹிந்தி சாங் மாதிரி பாடுது. அது எப்படி கட் பண்ண அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டில் போய்ட்டு இந்த சாங் இதை ஃபுல்லாகவே சவுண்ட் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ கம்மி பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சாங் வராது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயரை ஓப்பன் பண்ணிட்டு ஓவர்லேயில் போய்ட்டு ஒரு இந்த இமேஜ் இந்த எரர் இந்த பனிக்கட்டி டூல் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து செட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெம்ப்ளேட்டில் நம்மளுக்கு வீடியோ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்.